அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் ஆதி ஜோதிடம் சார்பாக திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நட்சத்திர வரிசையில் 10வது நட்சத்திரமான மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறோம். அந்த மக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானின் ஆளுமை மிக்க சிம்ம ராசி. மகம் ஜகம் ஆளும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம். இது சிறு வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. சிறு வயசில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் ஒரு பார்டரான ஒரு மீடியமான வயசு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 35 to 40 வயசுக்கு மேலே இது தனிப்பட்ட முறையில் எழுந்து மேலே வந்துடும். என்ன கஷ்டப்பட்டாலும் எழுந்து மேலே வந்துடும். இவங்களுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரங்கிறதுனால இவங்களுக்கு ஞானம் ஜாஸ்தி. ஞானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சுயமாக யோசிக்கக்கூடிய தன்மை அதிகம், கற்பனை திறமை அதிகம், அதுவாக பார்த்திங்கன்னா நிர்வாக திறமை அதிகம், தான் அப்படிங்கிற ஆணவம் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிம்மம். சிம்மம்னா என்னங்க, சூரியனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு உட்பட்ட நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம். இதனுடைய மரம் பாருங்கள், ஆண்டாண்டு காலமாக நிற்கக்கூடிய மரமான ஆலமரம் தான் இதனுடைய மரமாக வருதுங்க. அதுபோக இதனுடைய பறவைன்னு எடுத்துட்டிங்கன்னா ராஜாளி. அதான் ரொம்ப ஹைட்டில் பறக்கும் பாருங்கள். எல்லாரும் அண்ணாந்து பார்க்கணும். எல்லாமே பாருங்கள் உயர்வான இடம், உயர்ந்த, அதாவது நம்ம அண்ணாந்து பார்க்குற அத்தனையுமே இந்த மக நட்சத்திரத்துக்கும் இந்த சிம்ம ராசிக்குமே சேரும். சிம்ம ராசிங்கிறதுக்கும் அந்த சூரியனுடைய காரகத்துவத்துக்குமே வரும். அந்தளவுக்கு மேன்மை. யாரை கண்டும் பயப்படுறதில்லை, எதை கண்டு அஞ்சுறது இல்லைங்க. ஆனால் நம்பி வந்தால் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க. நம்பி இவங்க போனோம்னா நம்பிக்கை துரோகம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட்டு தொழிலாக இருந்தாலும் இவங்ககிட்ட இவங்களோட உழைப்பு கரெக்டாக இருக்குங்க. தனிப்பட்ட நான் தனியாக செய்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களுடைய உழைப்பு தனியாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு அதிகமாக அக்கறை எடுத்து ஒரு செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம். இது குடும்ப பொறுப்பு அத்தனையுமே பார்த்துக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் மனைவி மக நட்சத்திரமாக இருந்து கணவன் ஏதாவது நட்சத்திரமாக இருந்து கணவன் வீட்டு பொறுப்பு பார்க்கறத காட்டிலும் மனைவி அந்த வீட்டு பொறுப்பு பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இந்த குடும்பத்தில் இருக்கும். என்ன கொஞ்சம் கோப குணங்கள் வரும், அனுசரித்து தான் போயாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு நட்சத்திரத்தோட ஒரு தன்மை இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படிங்க மாற்ற முடியும்? அப்படிலாம் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் தான் அனுசரித்து போகிறதுனால என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் குடும்ப வளர்ச்சி தானே வருது, அந்த அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே தன் குடும்பத்தை விட்டு தர மாட்டாங்க. உயர்வான எண்ணம்ங்க இவங்களுக்கு, விட்டு தர மாட்டாங்க. தன் குடும்பம் தான் எல்லாமே அப்படிங்கிறளவுக்கும் இவங்க வருவாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையுமே எல்லாரும் இவங்கள போற்றணும். இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இவன் சூப்பராக வேலை செய்கிறான் அப்படின்னு போற்ற மெக்கிற மாதிரி தான் இவங்க வேலை செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை, ஒரு அறிவு, ஒரு நட்பண்பு, ஒரு அடுத்தவங்ககிட்ட நல்லா ஒரு பழகக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே இருக்குது இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆனால் முன்கோபம் அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கோபத்தான் படுவாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? கோபத்து இல்லாமல் கோவப்படாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி விலங்குகளை பார்த்தீங்கன்னா எலி எதுக்கு தெரியுமா? அந்த எலிங்கிறது பல வேலையை செய்யும். 1க்கு 2 மேற்பட்ட வேலை செய்யும், சுறுசுறுப்பாகவே இருக்கும் எலிங்கிறது. அதனால் இந்த மக நட்சத்திரக்காரங்க அதே தான் சுறுசுறுப்பு. ஒரு பக்கம் இங்கே வேலைக்கு தான் விட்டு அங்கே வேலைக்கு தான் விட்டு இங்கே, இந்த மாதிரி மாற்றி ஓடி போய் ஒரு வேலை செய்யக்கூடியதாக இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒன்றில் ஒரு சோம்பல்தனம் இல்லாமல் ஒரு போகிறமாக இருந்தாலும் இவங்க அந்த கடகடன்னு அந்த வேலையை செஞ்சுருவாங்க. இவங்க ஒரு பிளான் பண்ணி தான் எல்லாமே செய்வாங்க. அதை நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அரசர் அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்தளவுக்கு நான் ஒரு கெத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சிம்மாசனமே, அதாவது இதனுடைய சிம்பிளே சிம்மாசனமாக இருக்கிறதுனால, சிம்மாசனம்னா ராஜா உட்காரக்கூடிய ஒரு சேர், அந்த சிம்பிளாக இருக்கிறதுனால இவங்க தான் எல்லாமே. சகல எல்லா விஷயத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே இவங்களை நம்பலாம். அதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளே தேவையில்லைன்னு வெட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் இது. 10வது நட்சத்திரம். இது நட்சத்திர வரிசையில் 10வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்க பொருளாதார ரீதியாக சிரமப்படுறாங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முழு பலனை நம்ம எடுத்துட முடியாதுங்க. தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அந்த ஜாதகத்தை போய் பாருங்கள். அதில் வந்து எல்லா விதமான ஒரு தீர்வு இருக்குது. அதன் மூலியமாக இந்த மக நட்சத்திரக்காரங்க தன்னுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு பரிகார முறையாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடணுங்க. விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு தீபம் போடணும். அந்த தீபம் போடுறதுலேயுமே ஒரு இது இருக்குதுங்க. என்னென்னா ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் வயசுக்கு தகுந்தாற் போல் தீபம் போடுங்க. திங்கக்கிழமை நாள் ஒரு நாள் தான் நான் சொல்ல வரேன். வாரத்தில் இல்லைங்க, மாதத்தில் கூட போடுங்க, இல்லை வருஷத்தில் கூட போடுங்க. அதை பற்றி கவலையே இல்லைங்க. திங்கக்கிழமை நாள் விநாயகர் கோயில் போயிட்டு நம்ம வயசு எவ்வளோ ஒரு 30-40 வயசு இருக்குதுன்னா 30 விளக்கோ அல்லது 40 விளக்கோ நீங்கள் தீபம் போடணும். அத்தனை தீபம் எரி தான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருட்டு எல்லாமே வெளிச்சமாகும். அப்போது நம்ம விளக்கு தீபம் போடணும். இல்லாட்டி தீபம் தீபம் எண்ணெயாவது வாங்கி தரணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகார முறையாக இருக்குதுங்க. இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய வருமானத்திலிருந்து உங்களுடைய இருள் அகலும். அது முதல்ல நல்லா தெரிஞ்சு. உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரமுங்க. உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம்னு யாருங்க? மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் தானே, மகாலட்சுமி தாயார். அந்த மாதிரி அம்மன் தெய்வமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு கூட நீ விளக்கு போடலாம். விநாயகர் வந்து தன்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமாக விநாயகர் கோயிலுக்கு போகலாங்க. இல்லாட்டி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு போடுவோம். ஒரு மாதம் சொல்லுங்களேன், இந்த மாதம் விநாயகர் கோயிலுக்கு போடுங்க. அடுத்த மாதம் அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுடைய வயசுக்கு தகுந்தாற் போல் விளக்கு போடணும். அம்மன் கோயிலாக இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் போடணும். விநாயகர் கோயிலாக இருந்தால் திங்கக்கிழமை போடணும். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு சாமியையும் அண்ணாமலையாரையும் பார்த்துட்டு வரணும். என்ன கேட்டிங்கன்னா, அக்னி நெருப்பு ராசி அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த நெருப்பு மலையே வந்து திருவண்ணாமலை தான். அது ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு வரணும். தர்ம திரிகோணத்தில் 2வது திரிகோணம். நீங்கள் வள்ளல், சேவை மனப்பான்மை அதிகம், எல்லா விதமான கொடுப்பனைனா கொடுக்கக்கூடிய பாக்கியம், அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. அதனால் திருவண்ணாமலை ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையிலேருந்து மேலே வருவீங்க. ஏன்னா அனுசரணை இல்லாத ஒரு நட்சத்திரம்னா இதுதான். உங்களுக்கு ஆப்போசிட்டில் கணவனாக இருந்தால் மனைவியாக இருக்கட்டும், மனைவியாக இருந்தால் கணவனாகட்டும், இவங்க அனுசரித்து போவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.